இருக்கிறார். நான் ஒவ்வொரு காரியங்களை பார்த்துட்டு வரேன். நைட் வேலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் சிறையில மாத்திட்டே வர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் நம்ம சாட்சியா சொல்லணும். ஒரு வருஷ காலமாய் ஒரு நாள் கூட விடாதபடிக்கே சொல்லீஸ்வரும் இரவு நேர ஜபங்களை ஜெபித்திருக்கிறார்கள். யாருடைய ஆத்மா பாதத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் சித்தம் இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய தேவன் அப்படி இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பமா இருக்கு. அவருடைய தயவு நீடித்த வாழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுலதான் நம்ம ஓடிட்டே இருப்போம். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கோவம் வரும்போது மாட்டிப்போம், சிக்கிப்போம். அதுதான் நல்லா ஓடிட்டே இருப்போம். மிஷின் ஒரு நாள் கிராக் பண்ற மாதிரி இப்படி ஆண்டவர் அமைதியா போயிட்டே இருப்பார். நம்ம நினைக்கிறோம் அவங்க எல்லாம் ஆண்டவர் அமைதியா விட்டு கொடுத்துப்பா. இல்ல, அவர் நீடித்த வாழின் தயவுமான தெய்வம். ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு நிமிஷம் கோபத்துல மாட்டிட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் இனிமே செய்ய முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அம்மாவுக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படிக்கு, வீணான பணவரையம் செய்யாதபடிக்கு, கர்த்தர் செய்யும்படிக்கு நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு நிறைய கடை சொல்ல நேரம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துல நான் வார்த்தைகள் ஒரு 4 மணி நேரம் வார்த்தைகளை கொடுத்து திருவிழை கொடுத்து உங்களை வெயிலுக்கு முன்பதாக, வெயில் முன்பன்னு சொல்ல முடியாது, நான் 8:30 மணிக்கே வெயில் கொடுத்தது. சரி, தேவன் நம்மை நடத்துவார். நிறைய காரியங்கள் இருக்கு. வெயிலின் நாட்கள்ல அநேக வியாதிகளை இப்ப ஜப்பான்லயும் அதுக்கப்புறம் சைனாலயும் கண்டுபிடிச்சிருக்காங்களே. இந்த வியாதிக்கு என்ன பலவீனம்னே தெரியல, இது எது நிமித்தம் வருதுன்னே கண்டுபிடிக்காத, பெயர் தெரியாத வியாதிகள் பரவி கொண்டு வருகிறது. வெயில் நாட்கள பயங்கர கொடுமையா இருக்கும். அதனால நீங்க செவியுங்கள், ஆண்டுடைய சமூகம் நமக்காக வெளிப்படும்படிக்காமே. வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இடம் இருக்குமானா முன்னாடி தள்ளி வந்து உட்காரலாமே. இப்படி அங்கங்க அப்படி செதறி அப்படி பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் ஒழுங்கும் கிரமமாய் உட்காருவோம். கிரண் எழுந்து முன்னாடி வா. கீழ்ப்படியணும் முதல்ல, அதுதான் முக்கியம். கீழ்ப்படிதல் தான் உத்தமம். பலிபீடத்துக்கு பக்கத்துல வந்து உட்காரு, அப்பதான் ஆசீர்வாதம் உனக்கு. எனக்கு வேணாம், நான் இப்படிதான் இருப்பேன்னா உட்காந்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். அதிலே 9ஆம் வசனத்தை அப்பா வாசிப்பாங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க. இதோ ஜல்லடையினால் சலிக்கிறது போல, இதோ ஜல்லடையினால் சலித்திருக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்திருக்கும்படி நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஜீசஸ் அவரே எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க ராஜா. அவியானவரே ஸ்தோத்திரம். நாம மகிமை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த கடைசி காலங்களிலே வாசிக்க வேண்டிய வெயில் உட்கார நம்ம தள்ளி கொடுக்கணும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் நம்ம நிச்சயமாய் வாசிக்க வேண்டிய ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதோ சல்லடையினால் சலித்து அழிகிறது போல. பெண்களுக்கு தான் தெரியும் சல்லடை பத்தி, அப்படிதானப்பா? என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் வச்ச ரவையில வண்டு வந்துடும். ரொம்ப அதிகாலைகள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இவங்களாம் அப்படி வேணாம், வண்டு தானே, வண்டியை தூக்கி போட்டு என்ன பண்ணலாம், நம்ம ரவையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வண்டுகளை மட்டும் தனியா எடுப்பாங்க. எடுக்கக்கூடாது, அவங்க சாப்பிடவே கூடாது. சரி, ஆனா இங்க ஆண்டவரிடத்துல ஒரு சல்லடை வச்சிருக்கிறாராம். அவர் எப்படிப்பட்ட சல்லடையை வச்சிருக்காங்க, அறிகிறார். இதோ சல்லடையினால் சலித்தறிகிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தறிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். அப்ப ஆண்டவருடைய கரம் ஒரு நாள் வரும் பொழுது என்ன பண்றாரு, நம்மள ஃபில்டர் பண்றாரு. சல்லடைனா அதான் அர்த்தம், ஃபில்டர். டீ போட்டு அப்படியே குடிச்சிடுறோமாப்பா? ஒரு நாள் பார்த்தா என்ன பண்ணல, சல்லடை கிடைக்கவே இல்லை. டீ தூள் போட்டாச்சு, டீ எல்லாம் போட்டாச்சு, என்ன பண்ணல, சரி எப்படியாவது ஏமாத்தி எடுத்து அப்படியே மேலோட்டமா ஊத்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வாயில குடிச்சு பார்த்தா இந்த டீ தூளுடைய அந்த இதெல்லாம் அப்படியே தொண்டையை போட்டு அப்படியே நெருக்கிச்சு. எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க? சல்லடை செய்ய வேண்டியது என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்க? டீயை வடிகட்டி தானே கொடுக்கணும், வடிகட்டாம கொடுக்க முடியுமா? ஏன்னா அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், அந்த தண்ணீரோட கலந்து அது வந்துடும். மற்றபடிக்கெல்லாம் அது கிடையாது. அதனால அதான் சல்லடிக்கு அதெல்லாம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி நம்ம அப்புறமா டீயா குடிக்கிறோம். ஒரு நாள் அப்படிதான் ஞானமாய் செய்து அதை மாட்டி போட்டேன். இப்போ கர்த்தரிடத்துல ஒரு காரியங்கள் உண்டு. அவர் என்ன பண்றாரா, எல்லா
ஜாதிகளுக்குள்ளும் இஸ்ரவேல் வம்சத்தார என்ன பண்றாரு ஆண்டவர்? சலித்தரிக்கும்படிக்கு அவர் கட்டளையிடுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய நீதியையும் உன்னுடைய உண்மையும் மனுஷர்கள் பாராதபடி இருக்கலாம், உன் வேதனைகளை கண்ணீர்களை மற்றவர்கள் அறியாதபடிக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் என்னவாகாது, தரையிலே விழுவதில்லை. அப்ப சொல்ற, நீ கவலைப்படாத, நீங்க உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்றேன், உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி உன்னை வீட்டுல பேசுறவங்களை குறிச்சு நீ கலங்காது. வேலை ஸ்தலத்தில் எப்படிப்பட்ட மனுஷர் இருக்கிறார்கள் நீ கலங்காது. நான் உன்னை என்ன பண்ண போறேன், எல்லா ஜாதிகளுக்கும் உன்னை சலித்தறிந்து என்ன பண்ணுவேன், நீ நல்ல கோதுமை மணியா இருப்பாய், என்ன நீ தரையில விழ மாட்டாய். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுகிறேன். சொல்லுகிறேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆண்டவர் இதற்கு ஒப்பான ஒரு வசனத்தை கொடுத்தாரு. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். அந்த வார்த்தையை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் இங்கே ஜனங்களிடத்தில் என்ன பண்றான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணி யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வரும் பொழுது அவளிடத்திலே பேசுறார். 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. கோடாரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்பா? வெட்டுறதுக்கு தானே வந்து நிக்குது, வெட்டுறதுக்கு தான் வந்து நிக்குது. ஆனா எங்க வந்துச்சு, கழுத்துக்கிட்ட வந்து நிக்குது, ரெடியா இருக்கு. கோடாரியானது எந்த இடத்துல கரெக்டா பாருங்க, எங்க வைக்கப்பட்டிருக்கு, மேல கிளைய முறிக்கல, மேல இருக்கிறத முறிக்கல, கரெக்டா வேற பிடிக்கிறார். அதுதான் ரொம்ப கொடுமையான கால். வேறையே நான் அசைச்சிரும், வேறு சிலரை வேரோட பிடுங்கி ஆண்டவர் எரிஞ்சிருவார். இனி அவங்க வராதபடிக்கு அந்த அந்த இடத்துல மறுபடியும் அது துளிர்த்து வராதபடிக்கு ஆண்டவர் சிலர் என்ன பண்ணுவாரா, வேரோட பிடுங்கிடுவார். இங்கேயும் கோடாரானது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது, மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிபடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படுகிறது, அது அக்கினியிலே போடப்படுகிறது. அப்பதான் அவர் சொல்றாரு, மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரோட வேலை அதுதான். நீ மனம் திரும்பிட்ட, உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து இயேசுடைய பிள்ளையா மாறதுக்கு நீ மனம் திரும்புற, அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். கொடுக்கறது மட்டும் இல்ல, ஆனால் அவர் கையில ஒண்ணு இருக்குங்க, தூற்று கூட அவர் கையில இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது யாருடைய கோதுமை, அவருடைய கோதுமைகளை அவர் களஞ்சியத்தில் அவர் சேர்ப்பாராம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கையில் என்ன வச்சிருக்கிறாரு, ஃபில்டர் பண்ணுகிற காரியங்களை வைத்து இருக்கிறார். கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர் அப்படின்னா அழகா உன்னுடைய ஆத்துமாவை கொண்டு போய் பரலோகத்திலே உன்னை சேர்த்து விட்டு, ஆனால் பின்மாற்றமாய் இருக்கிறவர்கள், உலக பிரகாரமான வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், தேவ சித்தம் என்னன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய தான் பண்றோம், ஆண்டவர் சித்தம் என்னன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கோம். எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, முதல்ல ஆண்டவர் என்ன கிரியை செய்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம வீட்டுல ஏன் இவ்வளவு போராட்டம், யார் நிமித்து இந்த பட்டயம் வந்திருக்கிறதுன்றதும் ஆராயறதுக்கு நேரம் கிடையாது, ஜெபிக்கவும் மாட்டோம், பலியிடுகிறதும் கிடையாது. ஆண்டவருக்காக இத்தனை வருஷம் ஆகி ஊழியம் செய்யவும் ஒண்ணுமே செய்யல. அப்ப உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, விக்கிர ஆராதனை செய்கிற பிள்ளைகள். ஏன் நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை, வாங்க குறிசொல் இடத்துல போவோம், அவன் போறாங்க பாத்தீங்களா, குறிசொல் இடத்துல போவோம், என்ன நடக்குது நம்ம தெரிந்து கொள்வோம். ஏன் தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடக்குது, ஏன் பிள்ளையோட திருமணம் தடைபட்டு இருக்குது, வாங்க குறிசொல் இடத்துல போறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்றது இல்ல, மனம் திரும்பி கட்டடத்துல வர்றதில்லை. ஆண்டவரை எது நிமித்தம் இந்த பட்டயம் இப்படி இருக்கு, ஏன் என் வீட்டுல நன்மையான காரியங்கள் நடக்காம இருக்கு என்பது தன்னை ஆராய்கிறதே இல்லை. ஆண்டவரை எது நிமித்தமாய் நாங்க உமக்கு தான், நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோம் சொல்லுங்க, நீ யாரை நம்பிட்டு இருக்கீங்க? வாயத்தோரங்களை, உங்களுடைய திருவாய்களை, கர்த்தரைத்தான் நம்பிட்டு இருக்கோம். இந்த ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளை சொல்றது கர்த்தரை, இது மத்த எல்லாம் வாயம் போட்டுருக்கு, யாரை நம்பிட்டு இருக்கோம் அவங்களுக்கே டவுட்ல இருக்கு. யாரை நம்பிட்டு இருக்கீங்க? அப்ப ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கு, ஏன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நாள் உட்கார்ந்து மனம் விட்டு கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கணும். 10 இடங்களுக்கு போலாம், நம்ம எங்க வேணா போலாம், எங்க வேணா விடுதலைக்கு போலாம். ஆனால் நீங்களும் ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் உட்கார்ந்து, ஆண்டவரே
என் குடும்பத்தில் இருக்கிற இந்த காரியங்களை நிவர்த்தி செய்ய என்னை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா? என்னை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது இன்னும் நிறைவேறாம இருக்கு. இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்புரவாகலாம் இருக்க வேண்டும். எதுக்குள்ள ஒப்புரவாகணும்? அவன் சலிக்கிறதுக்குள்ள வந்துருங்க. அப்புறம் நீங்க பதரா இருப்பீர்கள், ஆனால் அக்கினியிலே போய் சேராதபடிக்கு அவர் அப்படி தூற்றுக்குடி எப்படி அவர் தட்டி எடுக்கிறதுக்குள்ள நல்ல கோதுமை மணியாக அவருடைய சமூகத்துல களஞ்சியத்துல சேர்க்கப்படுகிறதுக்கு பிரயாசப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு எல்லா ஜாதிகளும் எங்க வராங்க? அந்த சல்லடையில வராங்க. அவர்ல மட்டும் இல்ல, உன்னையும் தான் அப்படின்றாரு. நீ எஸ்கேப் ஆக முடியாது. நான் இயேசுவோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நீ அப்படியே மார்த்தடி போக முடியாது. நீ தான் முதல்ல வேணும். ஒன்னதான் முடிச்சு இழுத்து என்ன பண்ணுவாரு? நீ இந்த காரியங்களை செய்கிறாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இங்கே யோவான் சாணகன் சொல்றாரு, தூற்றுக்கூடை அவர் கையில இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியால் ஆக்கி. இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் முன்னாடி வருகிறதுக்கு முன்பதாக சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துல 7 சபைகள் கிரியைகள் இன்னைக்கு உலகம் முழுவதுமா இருக்கிறது. இந்த 7 சபைகளிலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட எல்லா சபைகளிலும் இந்த கிரியைகள் இருக்கிறது. அப்போ ஒரு சபையினுடைய ஜனங்கள், ஒரு ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்ட 7 சபையினுடைய கிரியைகள் என்னதான் இருக்கு, இதுல நான் எந்த சபையில இருக்கிறேன், அதை நான் எப்படி சீர்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களை மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனை சபைகள் இருக்க சொல்லுங்க? எபேசு சபை சொல்லுங்க, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிகேயா சபை. 7வது சபையை குறிச்சுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அங்க ஆண்டவர் இங்கேதான் சொல்றார், ரொம்ப வசனத்தோடு சொல்றார், உன் கிரியைகளை பார்க்கிறேன், நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி வெதுவெதுப்பா இரு அனலுமின்றி இருக்கிறபடினால என்ன பண்ண போறேன்? நான் உன்னை ஆந்தி பண்ணி போடுவேன். லவோதிகேயா சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இது எதுக்காக? கடைசியாய் சொல்லப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, தூக்குல போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா கடைசி ஆசை அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அவன் கடைசி ஆசை என்னவோ அவனுக்கு நிறைவேற்றுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நியாயத்திற்குள்ள வரப்போகிற நாட்கள் வந்து விட்டது, ஆனாலும் உன்னிடத்துல இந்த சின்ன குறைவுகள் இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன குறைவு சொல்றாரு. உன்னை பத்தி நிறைய நன்மையை சொல்றாரு. 7 சபைகளை குறிச்சு பாத்தீங்கன்னா, நீ உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன், நீ நல்ல பிள்ளையா இருக்க, நீ சில காரியங்களை சகிக்காம இருக்கிற, எனக்கு ஒரு எல்லா காரியங்களையும் நீ கையெடுக்கிற, ஆனா இது மட்டும் உன்னிடத்துல குறைவு என்று சொல்லி இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் குறைவுகளை நிவர்த்தியாக்கி கொள்ளும்படியாக ஆண்டவர் கடைசி ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தும் என்னிடத்தில் என்ன பண்ணேன்? கேட்டு வாங்கிக் கொள்ளு. நீ பார்வையடிபடிக்கு உன் கண்களுக்கு கணிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. இதான் ஆண்டவர் மெயினா சொல்றாரு. உன் கண்கள் திறக்கப்படணும். உன் வீட்டுல என்ன நடக்கும், குடும்பம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கு என்பதற்கு உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் சொல்றாரு. நீ தேவனுடைய பிள்ளைமா, நீ சாதாரண கண்ணோட்டத்தோடு பார்க்காது, அதே ஆவிக்குரிய கண்கள்ல நீ பார்க்கணும்னா ஆண்டவரோட சமூகத்துல நீ ஒடுக்கி உட்கார். நீ முதல்ல உட்காருங்க, ஆண்டோடைய சமூகத்தில் தனியா உட்காருங்க. சொல்லிடுங்க, அந்த இன்னைக்கு உட்கார போற ஆண்டோட சமூகத்தை உட்கார போறேன், இதுக்கு எனக்கு ஒரு முடிவு வேணும். அப்படி உட்கார்ந்து கேட்டதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். எனக்கு ஒரு நாள் முழுதும் ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து நான் வைராக்கியமை நின்று பெற்றுக்கொண்டது தான் அந்த பரிசுத்தம். இதையே எப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றும் கண்டிப்பா நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு ஆண்டவர் கைகளை குறுகி வைத்திருக்கிறாரா? நீ அவருக்காய் கிரியை செய்ய வேண்டும், அவருக்காய் நீ பயன்பட வேண்டும் என்றுதான் அவனை ஆண்டவர் அழைச்சாரு. நீ பூமியில சாட்சியா இருக்கணும் தான் அவனை அழைச்சாரு. ஆமென். அல்லேலூயா. தம்பியை பார்க்கும்போது தான் பயங்கர பொறாமையா இருக்கு. ஒரு அசால்ட்டா கேட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைய மகிமையா நிற்கிறாரு. அவ்வளவு பெரிய போஸ்டிங், எவ்வளவு போராட்டங்கள், அது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தடை செய்த மனுஷன் உண்டு. எப்படி நிர்மலமாக்கப்பட்டது, எப்படி அவைகள்லாம் நிர்மலமாக்கப்பட்டது அவர் கண்டுபிடிச்சார். அதுதான் சொல்றேன், இன்னைக்கு உன்னோட கண்கள் திறக்கப்பட வேண்டும். உன் குடும்பத்தினுடைய சிறையிருப்பு மாறுகிறதுக்கு உன்னுடைய கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தயவு செய்து சீக்கிரமா என்ன பண்ண, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கணிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோட சொல்றாரு. இந்த வார்த்தையை யாருக்குமே சொல்லல. வாசிக்க 19ஆம் வசனத்தை. நான் நேசிக்கிறவர்கள் எவரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ
ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை நேசிக்கிறார்? 7 சபைகளுக்கு இந்த வார்த்தையை இந்த லவோதிக்கேயா சபைக்கு தான் கொடுக்கிறார். உன்னை நான் நேசிக்கிறதால தான் உன்னை திட்டுறேன். ஆமென். குழந்தைங்க நம்ம பிள்ளைங்க கெடுதல் பண்ணும்போது நம்ம விட்டுருவோமா? பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், குடிச்சுக்கலாம், பண்ண முடியுமா? அந்த நேரத்துல கண்டிக்கிறோம். ஏன்னா அந்த குழந்தைகளை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். அது தவறான பாதையை போயிடக்கூடாது. நாளைக்கு அது பாதாளத்தில் போய் விழுந்து நம்ம பார்க்க முடியுமா? அதனால நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைகளை கண்டிக்கிறோம். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை ஏன் நேசிக்கிறார்? இந்த சபை ஏன் நேசிக்கிறார்? யாராவது சரியா சொல்லுங்க பார்க்கலாம். லவோதிக்கேயா சபை ஏன் ஆண்டவர் நேசிக்கிறாரு? சொல்லுங்க, நேரம் இல்லை, டக்கு சொல்லுங்க. சொல்லி யாருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா அவங்க குளிரும் இல்லை அனலும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க? முழுமையான ஒரு குளிர்லயே இருக்கிறாங்க, முழுமையான ஒரு அனல்லயே இருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்லா சொல்லிக்கிறாங்க, நல்லா கத்திரக்காக ஊழிக்கிறாங்க, வைராக்கியமா நிக்கிறாங்க. இயேசுதான் எங்களுக்கு நிக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே என்னவா மாறிடுது? அடுத்த செகண்ட்ல அப்படியே போய் குளிர்ல போய் நிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறேன், ஏன்னா உன்னோட வைராக்கியத்தை பாக்குறேன். நீ அவ்வளவு எப்படி இருக்கிற, நீ எனக்காக நீ வைராக்கியமா இருக்கிறா, நீ அதிகமாய் ஜெபிக்கிறாய் மகளே, நான் என்னெல்லாம் விருப்பப்படுறேன் அதெல்லாம் நீ செய்யற. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதை நீ மாற்றிக்கொள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் பாதுகாப்பா இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன்ல, ஆண்டவரே எனக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற ஒரு மூடத்தனமான காரியங்கள் இருக்கக்கூடாது. என்ன நடக்கும்? பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன நடக்கு? இந்த குடும்பத்துல என்ன இருக்கு? தேவனுக்கு விரோதமான பகை என்ன இருக்கு அப்படின்றதை சீர் செய்து கொள்ள வேண்டும், அது சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்றார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நீ இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த மனதால ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த 20ஆம் வசனம் சொல்றாரு, இதோ எங்க மத்தவங்களுக்கு சொல்லல, லவோதிக்கேயா சபைக்கு தான் சொல்றாரு. எங்க வந்து நிக்கிறேன்? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியில நீ திறந்த உள்ள வந்துருவேன், அவ்வளவுதான். வாசற்படி நான் தூரத்துல பக்கத்து தெருவுல நிக்கிறேன். லவோதிக்கேயா சபைக்கு சொல்றாரு, வாசற்படியிலே நிக்கிறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போதனம் பண்ணுவேன், அவனும் என்ன. ஆண்டவர் நைட் பிரேயர்ல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு என் சத்தம் உனக்கு கேக்குதான்னு கேட்டாரு. முதல் வார்த்தை ஒரு கேள்விக்குறி போட்டு சொன்னாரு, மோசே கிட்டத்தட்ட 1 கோடி ஜனங்கள் கணக்குல அடங்கல அவர் சொன்ன வார்த்தைகளை பார்க்கும்போது அது போல சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புருஷர்கள் மட்டும் 6 லட்சம், மனைவிகள், அப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் 2-3 மனைவிகள், அவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், மனைவிகளுக்கு அப்படி நிறைய, அதுக்கப்புறம் அவனுடைய தாய் தகப்பன், அவன் தகப்பனுக்கு நிறைய மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், இப்படி கூட்டத்தை முழு கூட்டத்தை நடத்திட்டு வந்து அங்க செங்கடலுக்கு முன்னதாக நிக்கிறாங்க. கடல் இருக்கு, நான் போக முடியல, ரோட்ல தானங்க நடக்க முடியும். ஒரு ஊழியக்கார உங்களை நான் கூட்டிட்டு போயிட்டு பீச்சாண்ட நிறுத்திட்டு போங்க நடந்து போங்க சொல்ல முடியும்? என்ன சொல்லுவீங்க? என்ன நீங்க பைத்தியமா, நீங்க பக்கத்துல ரோடு போது அங்க கூட்டு போங்க, இங்க வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்களா? மோசே அப்படி திட்டுறாங்க. என்ன இது, கடலுக்கு முன்னாடி வந்து நின்று போலாம் அப்படின்றியா? பாரு, உன்னை நம்பிட்டு இவ்வளவு தூரம் வந்தவன் அப்படி பேசுறாங்க. இந்த இறைச்சல் சத்தம் ஒரு பக்கம், சண்டைகள் ஒரு பக்கம், அந்த சமுத்திரத்தினுடைய இறைச்சல் ஒரு பக்கம். ஆனா ஆண்டவர் மெல்லிய சத்தத்துல மோசே இடத்துல பேசுறாராம். அந்த சத்தத்தை அவன் எப்படி கேட்டான் அப்படின்றார் ஆண்டவர். இவ்வளவு ஜனங்களுடைய இறைச்சலின் சத்தத்துல என் சத்தத்தை கேட்டு நான் சொன்னேன், உன்னுடைய கைகளுக்கு அந்த கோலை என்ன பண்ணு, சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு அப்படின்னு சொன்னா அந்த சத்தத்தை அவன் எப்படி கேட்டான்? ஒருவேளை இது ஆண்டவருடைய சத்தம் இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஒரு கரைச்சல் இருக்குமானால் அவன் ஒண்ணுமே பண்ணிருந்தாங்க, தேவ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிதான், இவ்வளவு இறைச்சல் சத்தத்தோடு இவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் உன்னோட தேவன் பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா உனக்கு அவரோட சத்தம் கேக்குதா? தெளிவா கேட்கும். இப்ப சொன்னாரு பாரு, நான் கையை வச்சிருக்க, நீ ஜெபிக்கிற, வாய மூடுன்றாரு. அப்ப அந்த சத்தம் கேக்குதா இல்லையா? எனக்கு நான் ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அந்த சத்தம் வருது, அமைதியாய் நான் கரங்களை வைத்து இருக்கிறேன். ஓ, ஆண்டவருடைய காரியம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவ்வளவு வேற சொல்றாரு, மோசே எப்படி இருக்கும்? எல்லாரும் திட்டுறாங்க அவனை, எங்களை கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டா இங்க கொண்டு வந்த எகிப்தியாவது நாங்க நிம்மதியா இருப்போம், எங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்லி அங்கே அவனை முறுமுறுக்கிற சத்தம் கேட்டா கண்டிப்பா என்னங்க, நீங்க எல்லாம் திட்டுறீங்க, நான் எப்படி இருப்பேன்? எப்படி இருக்கும்? என்னோட இருதய நிலைமை எப்படி இருக்கும்? ஒட்டஞ்சு போய் உட்காருவேன், தேவனே அப்படின்னு சொல்லி அழுகிற சத்தத்துல கத்தோட சத்தம் எங்க கேட்கும். ஆனா மோசே அந்த வார்த்தையை கேப்சர் பண்ணி அழகாய் அந்த செங்காலை அவன் கைகள் இருக்க கோலை அவன் நீட்டினான் சமுத்திரத்துக்கு. அப்படியே பிளந்தது, அப்படியே வெட்டாந்தரை மாதிரி இந்த தரையில நடந்து போனாங்க. அந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்து இந்த மாதிரி தரையிலே ஜனங்கள் நடந்து போனார்கள். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, அப்ப உன் வீட்டு வாசற்படியில வந்துட்டேன், உன் வீட்டு வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட. அததான் சொல்றான், நம்ம வீட்டு வாசற்படியிலே இருக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படியிடும். தகப்பன் முன்னே வந்து இந்த 21
22ஆம் வசனத்தை வாசிச்சு அப்படியே ஜெபிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். சோதரம் 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 எல்லாம் கண்களை மூடி ஆமென். மோசே சொன்னது போல ஹல்லேலூயா 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 ஆமென். கடலுடைய இறைச்சல் ஒரு பக்கம் ஆமென். ஹல்லேலூயா 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 ஜனங்களுடைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தை லவோதிக்கா சபையினுடைய நிலைமையை நீங்க பார்த்தீங்க. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. நான் தேவன் சொல்லுகிறார், வாங்கி பண்ணி போடுங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை சொல்கிறார் 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டோமா, தொடர்ந்து செபிக்கிறோமா, பதில் வரவே இல்லையாப்பா நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க நீங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை ஒருவன் கேட்டு, ஹல்லேலூயா ஆமென் ஆமென், அவர் சத்தத்தை கேட்கிறவர்கள் அவர் உன்னை சிட்சிக்கிறாராம். ஆமா, அதான் உபத்திரம். ஆனால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் தெரியும். ஜாக்கிரதையா இருந்தா நீ அவர் பாதத்துல உட்காரு. நீ அவர் பாதத்திலே உட்காரு. இதுக்கு பதில் கிடைக்கலையா அவர் பாதத்தில் தான் உட்காரணும். அதுக்கப்புறம் தான் அவர் நம்மோட கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார், நம் கதவண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவருடைய சத்தம் நமக்கு நல்லா கேட்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிகப்பெரிய ஒரு செய்தி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மணி நேரம் தேவைப்படும். ஹல்லேலூயா. அதுல 4 வார்த்தைகள் இருக்கு. கதவண்ட வந்து நிற்கிறாராம். ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறார், சிட்சிக்கிறார். நீ ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்து மனம் திரும்பும் போது அவர் பக்கத்திலேயே வந்துருவார். ஹல்லேலூயா. பக்கத்திலே வரும்போது நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்துமா தேவனோடு இசைப்படியார், நம்முடைய ஆத்மா தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிற ஆத்மாவாய் நாம் மாற்றி வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை குறித்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், ஒரு எச்சரிக்கை, ஒரு அவேர்னஸ் இருக்கணும் நம்ம ஆத்மாவை குறித்து. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம ஆனா கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். 103ஆம் சங்கீதத்துல சொன்னது போல நம்ம டெய்லி சொல்றோம், ஆனால் அந்த ஆத்மாவை குறித்து நாம என்ன பண்றோம், விசாரமா இருக்கிறோம். அதுக்கு சரியான ஆகாரம் கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த தகப்பனே மோசே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் இந்த தகப்பனே உம்மோட கூட இருந்தார் ராஜா, உம்மோட கூட இருந்தார் ராஜா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராஜா, அப்பா நீர் கூப்பிட்டவர் ராஜா, நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராஜா. ஆமா ஆண்டவரே, அப்பா நீ மோசேயோடு கூட முகமுகமாய் பேசின என் தேவராஜா. இதோ பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே நீ பேசுகிற ஆண்டவர் ராஜா, இவர்கள் உணரட்ட ராஜா. ஆமென். கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார் என்கிற அந்த எண்ணத்தை முதலாவது இவர்கள் வளர்த்து கொள்கிற ராஜா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார், நிச்சயம் உன்னோட கூட பேசுவார். இவர்களே அற்பமா நினைக்கலாம், நான் ஜெபிக்காதவள், வேதத்தை வாசிக்காதவள் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. நான் 3 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், தினமும் 3 அதிகாரத்தோடு நான் தியானிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ 3 அதிகாரத்தை வாசித்து நீ அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரோடு இடைபெறும் போது கர்த்தர் உன்னோட கூட பேசுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ செய்த அத்தனை பாவங்களுக்கு நினைப்பூட்டி அத்தனை அவர் உன் கண்ணுக்கு முன்பாகவே, உன்னுடைய மன கண்கள் உன் ஆவிக்கு முன்பாகவே அதை எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.